மரணத்தை தவிர மீதி எல்லா வியாதிக்கும் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் மருந்து மனித இனத்துக்கு என்னன்னு தெரியுமா? எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் படிப்படியா குறையுத கண் கூட பார்க்கலாம். 99% இந்த மருந்துகளும் இந்த உணவுகளுமே போதுமானது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் வெளிப்படையா சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி செம்ம டேஸ்ட். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ். மரணத்தை தவிர மீது எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னாக்க, சொல்லப்போனா கடவுள் இந்த மனித குலத்திற்கு மரணத்தை தவிர மீது எல்லா நோயையும் குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தை வெளிப்படையாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்க மறக்கிறோம், கடைப்பிடிக்கிறதும் இல்லை. அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை சரியா செஞ்சாங்க. அளவுக்கு மிஞ்சினால்தான் அமிர்தமா நெஞ்சு. அப்போ அளவோடு எடுக்கும்போது அது மருந்தா மாறும். அது என்னன்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிக்க போறேன். இப்போ பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி நார்க்கட்டி இருக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்க, வேற ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண் பெண் சம்பந்தமான பிரச்சனை, அது இல்லாத பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், ஃபேட்டி லிவர், கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு, அது பித்தப்பையில கல், பித்தப்பையில இன்ஃபெக்ஷனு, பேங்க்ராஸ்ல இன்ஃபெக்ஷனு, அதே மாதிரி கிட்னியில கல், யூட்டை இன்ஃபெக்ஷனு, மாதவிடாய் சுழற்சி முறையில் மாற்றம், முடி வளர்ச்சி இல்லை, கண் பார்வை குறைபாடா இருக்கு, கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, காது இரைச்சல் குடைச்சல் இருக்குது, காதல சீல் வடிது, ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இப்படி உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வர L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்டா இருக்கு, மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு விலகி இருக்கு, எதுவா இருந்தாலும் சரிங்க, கடவுள் மனித குலத்திற்கு கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை தான் பாத்தீங்கன்னா இந்த மூலிகை. இதுதாங்க அந்த மருந்து. கடவுள் மனித குலத்திற்கு மரணத்தை தவிர மீது எல்லாத்தையும் வெல்லக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மருந்துனா இதுதாங்க கரிஞ்சிருக்கும். என்ன தம்பி போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு பில்டப் கொடுத்து லாஸ்ட்ல கரிஞ்சிரத்துக்கு வந்து நின்றுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கரிஞ்சிரகம் எல்லா நோயும் குணப்படுத்தும். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அளவோடு சாப்பிடணும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் நம்முடைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா காயகல்ப மருந்தாக கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்க, வெந்தயம். இந்த வெந்தயத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி சீரகம், அடுத்தது ஓமம், ஒரு அற்புதமான மூலிகை. இது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறது, நம்ம இது வரைக்கும் பயன்படுத்துறதில்ல. இது ஓமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் என்று சொல்லப்படக்கூடிய சோம்பு, இது ஒரு கஷாயமா நம்ம செய்ய போறோம். அடுத்தது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டு நெல்லி. தினமும் 2 நெல்லிக்காயை பயன்படுத்துவனுக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்க. இது நெல்லிக்காய், சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை எடுத்திருக்கேன். இதில் நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதினா எடுத்திருக்கேன், இது ஜூஸ் போடுறதுக்கு. பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த காலகட்டத்துக்கு எடுத்து பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகும் போட்டுக்கலாம். சரி, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்ன நோய்களை சரி பண்ண முடியுன்றத இந்த வீடியோவில் நம்ம செய்முறையோட அழகாக விவரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ அந்த மாபெரும் கஷாயத்தை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 1.5 சொம்பு தண்ணி. இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கரிஞ்சிருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. அதுக்கப்புறம் சாதாரண சீரகம், இது 1 ஸ்பூன். இது 2 பேர் குடிக்கலாம். 2 பேர் குடிக்கிற மாதிரி அளவு போட்டிருக்கேன். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெந்தயம் 1 ஸ்பூன், கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோம்பு வச்சுருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், அதாவது பெருஞ்சீரகம் இது 1 ஸ்பூன் போட்டேன் பாருங்க.
அதுக்கப்புறம் ஓமம் 1/2 ஸ்பூன், இதுவே போதுமானது. இப்போ இதில் பெரிய சொம்புல 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன், சின்ன சொம்புனா 1.5 சொம்பு தண்ணி. இல்லைன்னா இப்படி கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 4 டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன் இல்லையா. இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதையை சுன்ற வரை வெயிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் சுன்ற வரை வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும், கொதிக்க விடலாம். நைட் தூங்கும் போது, சாப்பிட்டு பின்னாடி தூங்கும் இல்லையா, அப்போ கொதிக்க வச்சு என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து அது திரும்ப சூடு பண்ணி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஒருவேளை சுகர் இல்லாதவங்க நார்மல் சர்க்கரை போட்டு குடிச்சுக்கலாம். ஒருவேளை இப்போ சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு சக்கரை போட்டுக்கிறாங்க. நாட்டு சக்கரை போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கும்போது இதுல எண்ணற்ற நோய்கள் குணமாகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, உடம்பு என்ன சொல்லுவாங்க, யானை மாதிரி இருக்கு பாரு, எப்படி உடம்ப ஏற்றி வச்சிருக்கான் பாரு, யானை மாதிரி பொதன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி இருந்தாலும் எறும்பு மாதிரி ஆயிடுவாங்க. இது தொடர்ந்து ஒரு 100 நாள் நீங்க சவாலா எடுத்துனே குடிங்க. குடிக்கும் போகும்போது சுகர் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி நார்மலுக்கு வரும், பிபி படிப்படியாக குறைஞ்சி நார்மலுக்கு வரும், ஹார்ட் பிளாக் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகள் சரியாகும், பித்தப்பையில இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், நுரையில இருக்கிற சளி சார்ந்த பிரச்சனை, இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரியாகும், பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இப்படி எண்ணற்ற நோய்கள் சரியாகும். ஒரு 100 நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இதுவே ஒரு வருடம் சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப பெருசா இல்லைங்களே. வீட்டில சமையல இருக்கிறத எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்க போறோம். இது எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நான் சொன்னதெல்லாம் மூலிகைலாம் இதில் போட்டிருக்கேன். கொச்சிருச்சு, முழுமையாக தான் போட்டிருக்கேன், கொச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டம்ளரா சுண்டி இருக்கு. அப்படின்னும் போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தட்டை போட்டு மூடிட்டேன். சரிங்களா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சு தூங்கிட்டேன். சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டு அப்புறமா நான் தூங்குறதுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் விடைக்காலை எழுறேன். இப்போ எழுந்து பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல டீ காப்பி குடிப்பேன் இல்லையா, பால் ஊற்றி டீ காப்பி, அதுக்கப்புறம் சுக்கு டீ, மல்லி டீ, இஞ்சி டீ குடிப்பேன்ல. அப்போ அதுக்கு பதில் இதை என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதை எப்படி உங்களுக்கு குடிக்குதுன்னு காமிக்க போகிறேன் பாருங்க. இப்போ காலையிலேருந்து திருப்பியும் கொதிக்க வைக்கிறேன். இப்படி ஒரு கொதி வந்ததுமே இப்படி மூடி வச்சிருந்த தட்டு அதை எடுத்துட்டு கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு இப்படி ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா. இதை ஆஃப் பண்ணிட்டு இதை இப்போ வடிகட்டி குடிக்க போகிறேன். இப்படி வடிகட்டுறேன், வடிகட்டி குடிக்க போகிறேன். எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இதில் நான் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன். சுகர் இருக்கிற பேஷண்ட்டு சுகர் போடாமல் குடிங்க. இல்லை சுகரே வேணாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்றவங்க அப்படியே குடிக்கலாம். இது அப்படியே குடித்தா என்ன டேஸ்ட் வருதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு குடித்தா என்ன டேஸ்ட் வருதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே குடித்தா என்ன டேஸ்ட் வருது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே நல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அப்படியே குடிப்பாங்க. சோம்பு வாசனை நல்லா இருக்கு, ஓமம் நல்லா வாசனையாக இருக்குது. இது 2 தான் அதிகமாக எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதில் சர்க்கரை போட்டு குடித்தா, அதாவது நாட்டு சக்கரை போட்டு குடித்தா என்ன டேஸ்ட்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அது நாட்டு சக்கரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறையவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலக்கிடலாம். காலையில் பால் ஊற்றி டீ காப்பி அப்படின்னு போட்டு குடித்து குழந்தைங்களுக்கு அந்த பால் சார்ந்த உணவுகளை சின்ன குழந்தைங்களே பழக்கி விட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலையும் பால், டீ, காப்பி இதெல்லாமே பால், வெறும் பால் ஊற்றி கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ இது மாதிரி தான் கொடுக்கணும். பால் சார்ந்த உணவுகளை பயன்படுத்தாமல் இருந்தாவே பாதி நோய்கள் வராதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கலக்கிட்டேன். ஆஹா, வேற லெவலுங்க, எக்ஸலண்ட்டுங்க, வண்டர்ஃபுல், சூப்பர், அமேசிங், என்ன வேணால் சொல்லலாம் இதுக்கு. அருமை. இப்படி குடிச்சிட்டு வரணும். சரி, இதோடு சேர்த்து வெயிட் லாஸ் ஆகணும், அழகாக இருக்கணும், நோய் சக்தி அதிகமாக இருக்கணும், எந்த நோயும் இனிமே வந்துடவே கூடாது, வந்த நோயும் ஓடி போனோம்னா இதோடு சேர்த்து மதிய நேரத்தில் தினமும் ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிடணும். அதை இதோடு சேர்த்து தான் சாப்பிடணும். அதுவும் 100 நாள் கண்டினியூ பண்ணணும். அது என்ன ஜூஸ்ன்றதை இப்போ இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நண்பர்களே, எல்லா வியாதி உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். இதில் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மட்டும் இந்த பொடியை அரைச்சி அவங்க தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது. காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு சப்பி அந்த உமிழ்நீரோட முழுங்கலாம். சரிங்களா? அது ரொம்ப நல்லா அவங்களுக்கு வேலை செய்யும். இதோட சதக்குப்பை சேர்த்துனீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். சதக்குப்பை எல்லா நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் வாங்கிட்டு நான் சொன்ன அளவில் போட்டு அரைச்சி வாயில் போட்டு மதியம் ஒரு முறை, காலைல ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, இப்படி 3 வேலையும் பார்த்தீங்கன்னாக்க வாயில் போட்டு நல்லா சுவைச்சிட்டு வரலாம். நான் குடித்த கஷாயத்தோட மதிய நேரத்தில் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கணும். இந்த ஜூஸில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தால் 1 நெல்லிக்காய் போதும். இது மாதிரி குட்டுண்டு இருக்குன்னா 2 நெல்லிக்காய். சரி, தோராயமாக எனக்கு 2 நெல்லிக்காய் பிடிக்கிறதுனால 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு வேணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி சின்னசாக கட் பண்ணிக்கிறேன். இல்லை நசுக்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சந்தை 2 கூட எடுத்துக்கோங்க. 2 நெல்லிக்காய் ஆச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவியில் இருக்க வெப்பத்தையும் வெளியேற்றுமா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து, கண்ணுக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக பறிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைப்பை சார்ந்த பிரச்சனை, ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். மிளகு போடுவாங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு பச்சை மிளகாய் போடுறேன். எனக்கு பச்சை மிளகாய் போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நண்பர்களே, இப்போ நான் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் போட்டுக்க போகிறேன். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, முக்கியமாக கருவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி. முக்கியமாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை தான். அதோட வாசனை நல்லா இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை கழட்டி வடிகட்டிடலாம். இப்போ இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அருமையான ஜூஸ் ரெடி ஆச்சு. இதை குடிச்சு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி செம்ம டேஸ்ட்டு. அற்புதமாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.